இன்னைக்கு எங்க அம்மா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாங்க. சம்பவம் இல்ல ஒண்ணு சொன்னாங்க பாருங்களேன். என்ன ஆச்சுன்னா, நான் டிவி பார்த்துருந்தேன். என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா வந்து, இந்த பாண்டிச்சேரியில விஜய் பேசின ஸ்பீச் கேட்டுன்னு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா வந்து, "என்ன குட்டி இப்படி பார்த்துட்டு இருக்கியே! நீ வாழ்க்கையில என்னதான் பண்ண போற அடுத்து?" அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் மாரி ஃபீலிங்கா அட்வைஸ் பண்ற மாரி பேசியிருந்தாங்க. எனக்கும் அப்படியே யோசிக்கும்போது, எனக்கெல்லாம் மண்டை கிண்டலாம் வலிக்க ஆரம்பிச்சு, ஆமாம்மா என்ன பண்றதுன்னே தெரியல. எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. ஒரு படி எடுத்து வச்சா அப்படியே அதோட முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திடுறாய்ங்க நம்மள. அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருந்தேன். அப்ப வந்து எங்க அம்மா ஒண்ணு சொன்னாங்க. என்னன்னா, என் முடி இப்படி இருந்தது சரிங்களா? தலைமுடி நெத்தி மேல விழுந்தாலே விளங்காதாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. வாட் மம்மி? இட்ஸ் வெரி ராங் மம்மின்ற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அதாவது தலைமுடி வந்து நெத்தியில பட்டா வந்து விளங்காதாம். இது என்ன லாஜிக்ன்னு எனக்கு சுத்தமா புரியல. நெத்திக்கு மேல தலைமுடி இருக்கு. அப்ப அது நெத்தியில தான் விழும். பின்ன என்ன கால்லயா விழும் அது? எனக்கு சீரியஸா புரியல. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன். "அம்மா உன் முடி கூட தானம்மா இப்படி இருக்கு. அப்போ உனக்கு தத்திரம் இல்லையா?" அப்படின்னு. "எங்களுக்கெல்லாம் கிடையாது. பசங்களுக்கு தான்" அப்படின்னு. ஷிட்! அப்படின்ற மாரி ஒரு மாரி மண்டையிலலாம் சுத்த ஆரம்பிச்சு, எங்க வீட்ல இப்படித்தான் எங்க அம்மா நெறைய சொல்லும். உங்க வீட்லயும் உங்க அம்மா இந்த மாரிலாம் டிஃபரெண்ட்டா இதனால தான் வந்து உனக்கு தத்திரமா இருக்கு. இதனால தான் நீ விளங்க மாட்டேங்கிற. இதனால தான் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.